நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும், அதாவது செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்ட்ராடேல அக்யூரேசியாக எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம டெய்லி என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது அட்வான்ஸ் லெவல் என்எஸ் சைட்டில் போய்ட்டு எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸை வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,045 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,045 பக்கமாகவே தான் இருந்தது. அதாவது ஓப்பனாண்டியே இருந்தது மார்க்கெட்டு. எஸ்டர்டே லோவுக்கு மேலே தான் இருந்தது. இன்சைட் மார்க்கெட் தான். அதாவது எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, மார்க்கெட் அங்கே தான் இருந்தது. ஓகேங்களா, 24,050 மார்க்கெட் இருக்கும்போது கண்டிப்பாக 24,100 அப்படின்ற புட்டும் கீழே வந்து 24,000 அப்படின்ற காலும் தான் இந்த மணி. நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம், அதனால் அதை சொல்கிறோம். ஓகேங்களா, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி கரெக்டாக ஓப்பனாக பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆச்சு. ஓகேங்களா, ஓகே, ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்பாட் சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா, மார்க்கெட் எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருந்தால் கண்டிப்பாக டோட்டல் நெகட்டிவ் அப்படின்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ எங்கே இருந்தது மார்க்கெட் அப்படின்னா 23,950 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டுனால் கண்டிப்பாக நம்ம புட்டை தான் பார்க்கணும். ஓகேங்களா, புட்டும் சேம் சினாரியில் இருந்தால் புட்டை தான் நம்ம எடுப்போம். சப்போஸ் ப்ரீமியம் டிஃப்ரெண்ட்டாக எதனா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு சைடும், அதாவது காலையும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதுதான் 24,050 அப்படின்ற ப்ரீமியத்தோட சார்ட். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அப்படின்னா ப்ரீமியம் வந்து கண்டிப்பாக எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். அதை எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணாமல் கீழே இருந்தானா எஸ்டர்டே ஐயை தாண்டிடும். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஓகே, அதே மாதிரி கால் ஆப்ஷனும் இருந்ததா. மார்க்கெட் எப்படி ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்ததோ ப்ரீமியம் அப்படி கால் ஆப்ஷன் இருந்ததானா அதே மாதிரி தான் இருந்தது. அப்போது ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் செட்டப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டேயை தாண்டிடுவான் அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, அதாவது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணும். இதுதான் ரூல். ஓகேங்களா, கரெக்டாக பாருங்கள், இவன் ஐயை பிரேக் பண்ணி போயிட்டான். அதாவது பிரேக் அவுட்லேயே நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். அதாவது மார்க்கெட் ஒரு 9:40க்கு லோவை பிரேக் பண்ணி கால் ஆப்ஷனும் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் லோ எல்லாத்தையும் மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியோவில் நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்போது புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணும். புட் ஆப்ஷன் அப்போ எங்கே இருந்தான்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே ஐயில் இருந்தான். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகணும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோலாம் அட்வான்ஸ் லெவலாக யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போது இவனோட எஸ்டர்டே ஐ பார்த்தீங்கன்னா 195 கரெக்டாக அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி நிற்கலாம். மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனும் மார்க்கெட்டும் நெகட்டிவ் ஆகும்போது இவன் எஸ்டர்டேயை தாண்டி ஆகணும். அப்போ கரெக்டாக எஸ்டர்டே ஐ கிட்டே நிற்கிறான். அப்போ நீங்கள் என்ட்ரி இவனை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். 197 இல்லை 200 என்ட்ரி எடுத்திருந்தா கூட மார்க்கெட் வந்து ஒரே கேண்டில்லே 160 போயிடுச்சு. அதாவது 60 பாயிண்ட் ஒரே கேண்டில். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி பெரிய பாயிண்டெல்லாம் வந்து நம்ம
பிடிக்கணுமா, அது போகுமாலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட கான்செப்ட், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 15 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட், இப்படி தான் நம்ம எய்ம் பண்ணுவோம். ஆனால் இது ஒரே கேண்டிலில் அதாவது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தால் நம்ம கட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அந்த ஒரே 5 நிமிஷத்துலேயும் இவன் போனதுனால கண்டிப்பாக நம்ம என்ட்ரி 200 எடுக்கிறோன்னா பார்த்தோன்னே ஒரு 30 பாயிண்ட் போச்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணிவிடுவோம் டப்புன்னு. இதுதான் எல்லா ட்ரேடரும் பண்ணுறது. 15 பாயிண்ட் தான் நம்ம எடுப்போம்னு அடம்பிடிச்சிலாம் இருக்க மாட்டோம். அவன் 30 பாயிண்டில் போய் நிற்கிறான் ஒரே கேண்டில்னால் அதை கட் பண்ணி விட்டுருவோம் நம்ம. அப்படி பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் 50 பாயிண்ட் போயிட்டுருப்பான் கண்டிப்பாக. அதில் ஒரு 30 பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் பிடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் 50 பாயிண்ட்டில் கூட கட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. நிஃப்டி ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் 24 50 புட் ஆப்ஷனை இப்படி தான் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா. இது பிரேக் அவுட்ஸ். ஓகேங்களா. பிரேக் அவுட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐக்கு கீழே வந்து எக்ஸாக்டாக இவனோட ஓப்பன் ப்ரைஸில் நின்ட்டான். ஓகேங்களா. 24 50 புட் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் 165. அதாவது இவன் மட்டும் ஓப்பனை கீழே பிரேக் பண்ணியிருந்தானா கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா ஆல்ரெடி இவன் ஐயை கீழே உடைச்சிட்டான். அப்போது ஓப்பனையும் கீழே உடைச்சிருந்தா இவன் டோட்டல் வீக்கு. ஓகேங்களா. இவன் ஐயை உடைக்கலை அப்படின்னும்போது கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. ஆனால் அவன் லோவுக்கு கீழே இருந்தான். அப்போது அதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ அவன் லோவை வந்து தொடுவான், இல்லை லோ உள்ள வந்துடுவான் அப்படின்றது கான்செப்ட். ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்கள், இவன் ஓப்பனை உடைக்கலை. சடார்னு ஐயை உடைச்சானா ஓப்பனில் வந்து நின்றுட்டான் பாருங்கள். அதனால தான் நம்ம கால் ஆப்ஷனை ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கலை. ஓகேங்களா. மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும்போது கால் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் இந்த மணி கால் ஆப்ஷன் வந்து 23,950. இருபத்தி 23,950 எஸ்டர்டே லோவுக்கு கீழே இவன் உள்ளே வந்தான். ஆனால் இவனை என்ட்ரி எடுக்கலாமானா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவன் ஓப்பனுக்கு கீழே, அதாவது பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே வந்திருந்தால் தான் இவன் ஓப்பனுக்கு மேலே போவான். ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு மேலேன்றது எவனா ஒருத்தன் தான் இருப்பான். 2 பேருமே இருக்க மாட்டானுங்க. ஓகேங்களா. அவன் எவன் இருக்கிறானோ அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான், எவன் கீழே இருக்கானோ அவன் கரைவான். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. அப்போது இவன் மேலே போய் ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியுது இவனால். ஏன் இவன் ஓப்பனை உடைக்கலைன்னா, அவன் ஓப்பனை உடைக்கலை, அவன் நின்றுட்டான் 165 நின்றுட்டான். அப்போது இவன் வந்து ரிவர்ஸ் தான் ஆகணும் கண்டிப்பாக. அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓப்பன் கிட்ட 2 பேரும் இருக்கும்போது அவனும் ஓப்பனில் சப்போர்ட் எடுத்துட்டான். ஓப்பனுக்கு மேலே இருக்கான், இவன் ஓப்பனுக்கு கீழே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இவன் முட்டுறான். ஓப்பனுன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அங்கே போய் முட்டுறான். அவன் ஓப்பனுக்கு மேலே சப்போர்ட்டில் நிற்கிறான். அப்போது இவன் திருப்பியும் கீழே வரானான்னு பார்த்துட்டு தான் அவனை ரீஎன்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:25 10:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டான். எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்குன்னு வச்சிங்களா ஷார்ப்பாக கால் ஆப்ஷன். ஓகேங்களா. அப்போ மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் தான் இருந்தது. 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு சேம் மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அப்போது கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே லோ பிரேக்கு, மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ சேம் சினாரியோவில் இருக்குது. அப்போது புட் ஆப்ஷன் கண்டிப்பாக மேலே போய் தான் ஆகணும். ஓகேங்களா. புட் ஆப்ஷன் ஐக்கு கீழே இருந்தாலும் ஐயை தாண்டி தான் ஆகணும்ன்றது ரூல். ஓகேங்களா. அப்போ 24:50ன்றது திருப்பியும் இந்த மணி தான். அப்போது இவன் இங்கே இருக்கிறான் 10:30 மணிக்கு எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்கிறான். இவன் 10:25 எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருக்குது. அப்போ இவன் திருப்பியும் ஐயை தாண்டி போய் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் லோக்கு கீழே போயிட்டே இருக்கானா இவன் ஐயை உடைக்கணும், ஐயை தாண்டி போகணும், அதான் ரூல். அப்போது திருப்பியும் நம்ம அதே ஐயை லெவலாக வச்சுக்கிட்டு 200ன்ற இடத்துல திருப்பியும் என்ட்ரி கொடுத்து ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு வச்சுருந்தால் திருப்பியும் வந்த ஐ வரைக்கும் இவனை டார்கெட் வைக்கலாம். டார்கெட் மீன்ஸ் 60 பாயிண்ட். திருப்பியும் அடுத்த 2 கண்டியில் போயிட்டான். புல் பேக்லேயும் ஒரு என்ட்ரி. ஓகேங்களா. புல் பேக்கில் இது உடச்சிருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு அதிகமான மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதாவது இவன் ஓப்பனை சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னாலே முடிஞ்சுது கதை. ஓகேங்களா. ஓப்பனில் நின்று மேலே போயிட்டான் கரெக்டாக 10:20க்கே. அப்பயே தெரிஞ்சிச்சு இவன் மேலே போக போகிறான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே, மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ கீழே. அப்போ அது 2 ப்ரீமியம் சேம் லிங்க் ஆகிடுச்சு. இவன் ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி இருந்தால் தான் கன்ஃபியூஸ். அப்போ கூட நம்ம ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எடுத்துருவோம். ப்ரீமியம் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிச்சினாலே நம்ம புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணிவிடுவான்னு எடுத்துருவோம். 2 பேரும் இருந்தாங்கன்னா ரொம்ப கன்ஃபர்மேஷன், அது 100% கன்ஃபர்மேஷன் மாதிரி.
100% சொல்லக்கூடாது, 99% சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த 1% நடக்காமல் கூட போகலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம 99 சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போது இவன் 10-25க்கு இவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இதே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லை, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன், எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட்டு, எவன் ஜாஸ்தியாக இருக்கான், எவன் கம்மியாக இருக்கான், எவன் வீக்லி ஐயா பிரேக் பண்ணுறான், எவன் மந்த்லி ஐஎல் பிரேக் பண்ணுறான், எவன் டெய்லி, இதெல்லாம் நம்ம பார்க்க தேவை, ஆராய்ச்சியே தேவை கிடையாது. நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, சிலவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மீட்டிங் பாயிண்ட் ஆகணும், இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சாச்சு. அதில் எல்லாமே அடங்கிடுது. அது ப்ரீமியம் கால்குலேஷனு, மீட்டிங் பாயிண்ட்டு, மந்த்லி வீக்லி எல்லாமே அதில் அடங்கிடுது. இந்த ப்ரீமியம் டிகே ஆகாமல் இருக்கிறது எல்லாமே அதில் அடங்கிடுது. அந்த மாதிரி இருக்குது. ஒரு ப்ரீமியம் மூவ் ஆக போகுதுன்னா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதை நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மூவ் ஆகிடும், அதுதான் ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு. ஓகேங்களா? அந்த வடிவமைப்பு 100% நடந்துருமா அப்படின்னா 90% நடக்கும், 10% நடக்காமையும் போகலாம். அதுக்கு தான் நம்ம இதில் மணி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரோம், டிசிப்ளின் ட்ரேடுன்றதை உள்ளே எடுத்துகிட்டு வரோம். அப்போது அது ரெண்டுத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் ரேஷியோ 100க்கு 100 வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும், அதாவது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவே போதுமானது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி. மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ளீனாக என்ட்ரி, ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக்கில் என்ட்ரி. மற்றபடி கால் ஆப்ஷன் பண்ண மாட்டான்றது தெரியும், ஏன்னா லோ உடச்சி கீழே போயிட்டே இருக்கான். மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் என்ட்ரி, பவர்ஃபுல். ஓகேங்களா? ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.